ஹாப்பி டே, வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். இந்த கண்டென்ட்லாம் எக்கனாமிக் டைம்ஸ், NBC TV 18, மணி கண்ட்ரோல், NDTV ப்ராஃபிட்லேருந்து எடுத்திருக்கேன். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். எஸ்டர்டே இந்தியன் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம். நிஃப்டி 50 1.45% க்ரீன்லேயும், பேங்க் நிஃப்டி 1.99% க்ரீன்லேயும், டிஐஎஸ் நெட் பையஸாக இருக்காங்க. 2534.75 க்ரோஸ்க்கு பை பண்ணியிருக்காங்க. FII நெட் பையர்ஸாக இருக்காங்க. 694.57 க்ரோஸ்க்கு பை பண்ணியிருக்காங்க. ஸோ FII பையர்ஸாக மாறியிருக்காங்க. இப்போ US மார்க்கெட் எப்படி எஸ்டர்டே க்ளோஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம். S&P 500 1.07% ரெட்லையும், நாஸ்டாக் 1.71% ரெட்லையும், டவ் ஜோன்ஸ் 0.62% ரெட்லையும் க்ளோஸ் ஆகிருக்கு. இந்தியன் ஏடிஆரான இன்ஃபோசிஸ் ஏடிஆர் 0.65% ரெட்லையும், ICICI பேங்க் ஏடிஆர் 2.45% க்ரீன்லையும், HDFC பேங்க் ஏடிஆர் 1.27% க்ரீன்லையும், விப்ரோ ஏடிஆர் 1.48% ரெட்லையும், டாக்டர் ரெட்டிஸ் லேப் ஏடிஆர் 0.91% க்ரீன்லையும் க்ளோஸ் ஆகிருக்கு. எஸ்டர்டே US மார்க்கெட் எல்லாம் ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி நம்ம மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் நியூஸ், என்னென்ன ஸ்டாக் நியூஸ்லாம் வந்திருக்கு எல்லாமே பார்க்கலாம். ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜி ஜின்பிங் அவங்க வந்து US விசிட்க்கு வராங்க. சூனாக வரதா சொல்லியிருக்காங்க. இன்னும் ஃபுல் டீட்டெயில்ஸ் எதுவும் தெரியல. என்ன ரிப்போர்ட்டர்ஸ் சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னா, ஜூனில் ஒரு மீட்டிங் நடக்குது USல, ஸோ அதில் வருவாங்கன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரம்ப் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க டாக்ஸஸ் ஆன் சைனீஸ் ப்ராடக்ட்ஸ்க்கு 20% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ரெஸ்பான்ஸாக சைனாவும் எக்ஸ்ட்ரா டாக்ஸஸ் போட்டிருக்காங்க USோட ஃபார்ம் குட்ஸ்க்கு. இப்போ சைனா வந்து அவங்க பேச்சுவார்த்தை நடத்தணும்னு விருப்பப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் US வந்து டாக்ஸஸ் ஆன் ஸ்டீல் அண்ட் அலுமினியம்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு எகெயின்ஸ்டாக இந்த பேச்சுவார்த்தை நடத்தி இது ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. பஜாஜ் ஆட்டோ ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ராஜீவ் பஜாஜ்ன்றவங்கள MD அண்ட் CEOவாக ஃபார் another 5 இயர்ஸ்க்கு ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. April 1, 2025 இது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்னும் ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவலுக்காக பெண்டிங்கில் இருக்குது. இவங்களோட டேர்ம் வந்து எப்போ முடியுதுன்னா, இந்த மாதம் March 31, 2025 முடியுது. ஷேர் ஹோல்டிங் அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஹிந்துஸ்தான் ஜிங்க் வேதாந்தா குரூப் கம்பெனியோட ஒரு இதுதான் இவங்களுக்கு 5.42 lakh வந்து பெனால்ட்டி போட்டிருக்காங்க. ஸோ BSE அண்ட் NSE ரெண்டு பேரும் சேர்ந்தா இந்த ஃபைன் போட்டிருக்காங்க. எதனாலன்னா, செபி லிஸ்டிங் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணலை, அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணிடல அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஃபைன் போட்டிருக்காங்க ஹிந்துஸ்தான் ஜிங்க்குக்கு. ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் அப்ரூவல் ரிசீவ் பண்ணியிருக்காங்க US FDA கிட்டேருந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு அண்ட் மார்க்கெட் பண்ணுறதுக்கான அப்ரூவல். எந்த டேப்லெட்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா, அப்பாலுட்டமைடு டேப்லெட்ஸ்க்கு 60 mgக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஜென்ரிக் வெர்ஷன் ஆஃப் எர்லீடா, அதோட ஜென்ரிக் வெர்ஷனுக்கு தான் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்காக ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, ப்ரோஸ்டேட் கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட்கான யூஸ் பண்ணுற ஒரு டேப்லெட். இது எங்கே மேனுஃபேக்சர் இப்போ பண்ணிகிட்ருக்காங்கன்னா, அகமதாபாத் ஃபெசிலிட்டியில் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அஸ் ஆஃப் January 2025 பார்த்திங்கன்னா, அந்த ட்ரக்கோட ஆனுவல் US சேல்ஸ் டேட்டா வந்து $1.1 billion சொல்லியிருக்காங்க ஜைடஸ் லைஃப் சயின்சஸ். LIC வாண்ட்ஸ் RBI டு இன்ட்ரடியூஸ் லாங் டேர்ம் பாண்ட்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 50 year அண்ட் 100 year பாண்ட்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு LIC கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியோட மேட்ச் ஆகிற மாரி இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போது இன்னைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா, இந்தியாவில் லாங்கஸ்ட் பாண்டுன்னு பார்த்திங்கன்னா 40 yearsக்கு தான் இருக்குது. சம் கண்ட்ரீஸ்லலாம் 100 year பாண்ட்ஸ்லாம் இருக்குது. பட் இந்தியாவில் அதுக்கான டிமாண்ட் வந்து அதிகமாக இல்லை, ரொம்ப கம்மியாக இருக்குது 100 year பாண்ட்ஸ்க்கெலாம். ஸோ LIC தான் மேஜர் இன்வெஸ்டராக இருக்காங்க கவர்மெண்ட் பாண்ட்ஸில். ஸோ பையிங் ஓவர் 20% ஆஃப் தம் கவர்மெண்ட் பாண்ட்ஸில் அவங்க பை பண்ணியிருக்காங்க LIC. GR இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் ஒரு ஆர்டர் செக்யூர் பண்ணியிருக்காங்க. 4262.78 crore ஆர்டர் NHAI கிட்டேருந்து கிடச்சிருக்கு. ஒரு ஹைவே ப்ராஜெக்ட்கான ஆர்டர். இந்த ப்ராஜெக்டில் 6 lane வந்து நியூ கன்ஸ்ட்ரக்ஷனாக பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எங்கேருந்து பார்த்திங்கன்னா, பிட்வீன் ஆக்ரா அண்ட் குவாலியருக்கு இடையில் 88.4 kilometerக்கு இது இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக உள்ள ஆக்ரா அண்ட் குவாலியர் செக்ஷன் ஆஃப் NH44ல் அப்கிரேட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே சேஃப்டி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், ஓவர்லே ஒர்க் அண்ட் ஸ்ட்ரென்தன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க GR இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ்.
NTPC Limited to issue 4,000 crore unsecured and NCDs bond வந்து பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன் மார்ச் 2025 ஸோ நாளைக்கு பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. த்ரோ ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் மூலமாக தான். இந்த NCD பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆனுவல் இன்ட்ரெஸ்ட்னா 7.26% ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் சொல்லியிருக்காங்க. இது 15 இயர்ஸில் மெச்சூர் ஆகிடும். அதாவது மார்ச் 2040 மெச்சூர்ட் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க NTPC. பிரிகேட் குரூப் அண்ட் குராஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. எர்த் ஃபண்டுன்றதை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு ப்ரோடெக்ட் அண்ட் சஸ்டைனபிலிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 200 crore வந்து இந்த ஃபண்டு வந்து சப்போர்ட் பண்ண போது அவங்களோட ஸ்டார்ட் அப்ஸ்க்கு யூஸிங் டெக்னாலஜி டு இம்ப்ரூவ் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் அதெல்லாம் பண்ணுறதுக்காக இந்த ஃபண்ட் யூஸ் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. RBI வில் பை கவர்மெண்ட் பாண்ட்ஸை பை பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. 5,000 crore பாண்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன் மார்ச் 25 டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது மூலமாக RBI லிக்விடிட்டியை இம்ப்ரூவ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது எது மூலமாக பண்ண போகிறாங்கன்னா ஆக்ஷன் மூலமாக தான். 6 bonds வந்து வருது, மெச்சூர் ஆகுது. 2029 2037 வரிசையாக 6 bonds மெச்சூர் ஆகுது. ஸோ அதெல்லாம் தான் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 1 lakh crore ரெப்போ ஆக்ஷன் வந்து இன்றைக்கி வெட்னஸ்டே பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் 50,000 crore bond purchase on Tuesdayன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் அண்டர் 1 lakh crore பிளான் மார்ச் 5 சொல்லியிருந்தாங்க 1 lakh crore பிளான்னு. ஸோ அதில் இப்போ 50,000 crore bond purchase on Tuesdayன்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பஜாஜ் ஃபின்சர்வ் சேர்மேன் ராஜீவ் பஜாஜ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஜென்ரல் இன்சூரன்ஸ் பிஸ்னஸ் வந்து IPO பிளான் பண்ணிகிட்ருக்கிறதா சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபினான்ஷியல் இயர் 27 லிஸ்ட் ஆகப்படலாம்னு எதிர்பார்க்கப்படுது. அதுவே 2 yearly தான். ஸோ ஃபினான்ஷியல் இயர் 27 எதிர்பார்க்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் போத் ஃபினான்ஸ் பிஸ்னஸ் லைஃப் அண்ட் ஜென்ரல் இன்சூரன்ஸ் பிஸ்னஸ் வந்து ரெண்டும் தனித்தனியாக இண்டிபெண்ட்டாக ஆப்ரேட் ஆகிறதுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எந்தவித ஃபினான்ஷியல் சப்போர்ட் எக்ஸ்ட்ரா சப்போர்ட்டும் இல்லாமல் அவங்க ஸ்ட்ராங்காக ஆப்ரேட் ஆகிற அளவுக்கு பிஸ்னஸ் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பஜாஜ் ஃபின்சர்வ் சேர்மேன். இந்தியாவுடைய ரூபி 23 பைசே இன்க்ரீஸ் ஆகிருக்கு எஸ்டர்டே டியூஸ்டே. எதில் க்ளோஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 86.57 எகென்ஸ்ட் டாலரில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இது ஹையர் இன் ஓவர் 3 வீக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் எதனாலன்னா ஹையர் இன் டாலர் இன்ஃப்ளோஸ் ஆகிருக்கு, எக்ஸ்போர்ட்டர் சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் RBI டாலர்ஸை பை பண்ணியிருக்காங்க ஃபர்தராக கெயின் பண்ணுறதுக்காக. ஸோ ருப்பி வந்து பிக்கஸ்ட் 5 day ரைஸாக 5 டேவாக தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுல இது பிக்கஸ்ட் 5 day ரைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. சின்ஸ் மார்ச் 2023 அப்புறம் இதுதான் பிக்கஸ்ட் 5 day ரைஸ். டியூ டு ஸ்ட்ராங் எக்கனாமிக் டேட்டா மார்க்கெட் ட்ரெண்ட் இப்போ கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபாரின் ஃபண்ட் உள்ளார வருதுன்னு சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. பாரதி ஏர்டெல் ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. செல் பண்ணுறதுக்கான அப்ரூவல் அவங்களோட டெலிகாம் டவர்ஸை அவங்களுடைய சப்சிடரியான இண்டஸ் டவர்ஸ்க்கே கொடுக்கறதுக்கான அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓட்டிங் நடந்திருக்கு. ஸோ 99.85% ஓட்டர்ஸ் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஓட்டிங் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா February 15 ஸ்டார்ட் ஆகி மார்ச் 16 தான் முடிவடைஞ்சிருக்கு. ஸோ ரிசல்ட் எஸ்டர்டே தான் கொடுத்துருக்காங்க. இது மூலமாக ஏர்டெல் வந்து மெயினாக அவங்களோட டெலிகாம் பிஸ்னஸில் மட்டும் ஃபோக்கஸாக இருக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏர்டெல் எவ்வளோ செல் பண்ணுறாங்கன்னா 12,700 டவர்ஸை செல் பண்ணுறாங்க. பாரதி ஹெக்ஸாம் வந்து 3,400 டவர்ஸை செல் பண்ணுறாங்க. ஸோ 2 இண்டஸ் டவர்ஸ்க்கு இதோட டோட்டல் டீல் பார்த்திங்கன்னா 3,308.7 crores சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலமாக இண்டஸ் டவரும் அவங்களோட டெலிகாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவைடரில் இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ பிஃபோர் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வரதுக்கு முன்னாடி செபி ரூல்ஸ் அண்ட் ரிசல்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி அதெல்லாம் தான் ரெகுலேஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி தான் ஓட்டிங் நடந்திருக்காங்க. ரிசல்ட்ஸ் வந்து இன்னும் ஏர்டெல் வெப்சைட்லேயும் அண்ட் கேஃபின் டெக்னாலஜி போர்ட்டல்லையும் அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா 3.5 to 5 billion ஆஃப் ட்ரேடு சைனா வந்து இந்தியாவுக்கு ஷிஃப்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சைனாலேருந்து 3.5 5 billion டாலர் ட்ரேட் மட்டும்தான் ஷிஃப்ட் பண்ண முடியும்னு மணி கண்ட்ரோலில் ஒரு அனலைசஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எதனாலன்னு பார்த்தீங்கன்னா 4,251 இம்போர்ட் குட்ஸ் இருக்குது. அதில் US பார்த்தீங்கன்னா 650 ப்ரைஸ் அதாவது எதுக்காக சொல்லியிருக்காங்கன்னா லோயஸ்ட் ப்ரைஸ்க்காக சொல்லியிருக்காங்க. 650 மட்டும் தான் அவங்ககிட்ட ப்ரைஸ் அட்வான்டேஜாக இருக்குது. பட் சைனா வந்து பார்க்க போது 3,601 வந்து சீப்பராக இருக்குது, ப்ராடக்ட்ஸ் வந்து சீப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
டெல்லி பவர் டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு 9000 மெகாவாட் இந்த சம்மர் வந்து ரீச் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுதுன்னு சொல்லிட்டு டிஸ்காம் அஃபிஷியல் சொல்லியிருக்காங்க. டாடா பவர் டெல்லி டிஸ்ட்ரிபியூஷன் லிமிடெட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா நார்த் டெல்லியில் மட்டும் பார்த்தீங்கன்னா 2481 மெகாவாட் லாஸ்ட் இயர் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் அதுலேருந்து இன்க்ரீஸ் ஆகி 2562 மெகாவாட்டாக ரைஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. செபி ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுத்திருக்காங்க எகெயின்ஸ்ட் ஸ்டாக்கில் ஃப்ராட்ஸ் நடக்குது, ட்ரேடிங் ஃப்ராட்ஸ், அதுக்கு எகெயின்ஸ்டாக எடுத்திருக்காங்க. ஸோ 1083 crore இன் பாஸ்ட் 5 இயர்ஸில் ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ பிட்வீன் ஃபினான்ஷியல் இயர் 2019-20 ஃபினான்ஷியல் இயர் 2023-24 இந்த ரெக்கவரிங் நடந்திருக்கு. ஸோ என்னென்ன ஃப்ராட்லாம் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்சைடர் ட்ரேடிங் நடந்திருக்கு, மார்க்கெட்டில் மேனிப்புலேஷன் நடந்திருக்கு. ஸோ ரெக்கார்டர்லாம் பண்ணியிருக்காங்க. கூகுள் அவங்களோட ஏஐ பவரை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ எதுலனா மெயினாக மெடிக்கலில் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ மெடிக்கல் சம்மந்தமான கொஷின்ஸ்லாம் இருந்தால் அது பெட்டர் ஆன்சராக கொடுக்குற மாரி அவங்க ஃப்யூச்சர் உருவாக்கியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் அப்டேட் பார்த்திங்கன்னா ஓவரால் AI overviews quick and AI generated response for top search ரிசல்ட்லாம் அது கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது மோர் லாங்குவேஜஸ் அண்ட் மோர் ஹெல்த் டாபிக்ஸ்லாம் இதில் அவைலபிளாக இருக்குது. மெடிக்கல் இன்ஃபர்மேஷனை ஈஸியராக நம்ம கெட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்டர்னல் வெப்சைட் எதுவுமே இல்லாமல் இதிலே ஈஸியராக கெட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் வாட் பீப்புள் என்ன மோராக சஜஸ்ட் பண்ணுறாங்க இந்த கொஷினுக்கு, இந்த ஆன்சர், இந்த கேள்விக்கு இந்த ரெமெடி அப்படின்னு எல்லாமே அதில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க கூகுள். பிட்வீன் 2013 and 2023 பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஹையஸ்ட் டேரிஃப் எதில் இருக்குன்னா இம்போர்ட்டட் ப்ராடக்ட்ஸ்க்கு எதில் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா ஷூஸ், சுகர் அண்ட் சீரியல்ஸில் அண்ட் டாய்ஸில் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஃபுட்வேர் டேரிஃப் மட்டும் பார்த்தீங்கன்னா 23.8% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் தென் சீரியல் டேரிஃப் பார்த்தீங்கன்னா 17% இன்க்ரீஸ் ஆகிருக்கு பிட்வீன் த 10 years. NPCIL பிளான் பண்ணியிருக்காங்க அவங்களோட இந்தியன் நியூக்ளியர் பவரை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான பிளான் 50 ஜிகாவாட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து ஒரு ரினியூடு இன்ட்ரெஸ்ட்டாக சொல்லியிருக்காங்க. ஒரு சம்திங்கில் ஆல்ரெடி இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அது திரும்ப ரினியூவல் பண்ணி தான் இதை நாங்கள் கொண்டு வர்றோம். ஸோ இது ஆல்ரெடி இருந்தது தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேர்மன் வந்து பவன் சந்திரா பதாக் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ட்ரம்ப்போட பிரசிடென்சி இந்த நியூக்ளியர் கோல்ஸ், இந்தியாவோட நியூக்ளியர் கோல்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கம்பெனி 6.6 lakh crore வந்து இந்த ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க NPCIL. அசோக் பி ஹிந்துஜா சேர்மேன் ஆஃப் IIHL என்ன சொல்லியிருக்காங்கன்னா இண்டஸ் இண்டு பேங்க்கில் இப்போ ரைட் டைம் ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணுறது ரைட் டைம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ RBI கிட்ட ஆல்ரெடி பிரின்சிபல் அப்ரூவல்லாம் வாங்கியிருக்காங்க. ஸோ ஸ்டேக்கை ரைஸ் பண்ணுறதுக்கான அப்ரூவல் 15 to 26% இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான அப்ரூவல் போயிட்டுருக்கு. ஸோ இன்னும் ஃபைனல் அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்லிட்டுருக்காங்க. ஸோ இதுக்காக இந்துஜா ஆல் நெசசரி ரெஸ்பான்ஸ் ப்ரொவைடட் எல்லாம் ரெகுலேட்டர் எல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. டிசிஷனும் எப்படி எடுக்கணுமோ அதுபடி எடுத்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான அப்ரூவல்லாம் வாங்கியிருக்காங்க. பட் இன்னும் RBI கிட்டேருந்து ஃபைனல் அப்ரூவல் கிடைக்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. சிப்லா ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க வித் ஃபார்மோசான்றவங்களோட டு டிஸ்ட்ரிபியூட் ஆப்தமாலிக் ட்ரக், அதாவது போஸ்ட் சர்ஜரி இன்ஃப்ளமேஷன் அண்ட் பெயினுக்கான ட்ரக்கை இஷ்யூ பண்ணுறதுக்கான ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ இது எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டீல் கவர்ஸ் 11 கண்ட்ரீஸ்க்கு: இந்தியா, சவுத் ஆஃப்ரிக்கா, நேபாள், ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், மலேசியா, மியான்மர், கென்யா, நைஜீரியா, அர்ஜென்டினா அண்ட் கொலம்பியா. ஸோ இந்த 11 கண்ட்ரீஸ்க்கும் சேர்த்து போட்டிருக்காங்க இந்த அக்ரிமெண்ட். எலி லிலி அண்ட் நோவா டிஸ்க் ஒபிசிட்டி அவேர்னஸ் கேம்பெயினை இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ தே ப்ரிப்பேர் டு இன்ட்ரடியூஸ் வெயிட் லாக் ட்ரக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான ஒரு அவேர்னஸ் கேம்பெயின் தான் போட போகிறதா சொல்லியிருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. ஸோ எலி லிலி என்ன ப்ராம்ப்டிங் பண்ணுறாங்கன்னா ஒபிசிட்டின்றது ஒரு க்ரானிக் டிசீஸ், இது மூலமாக மோஞ்சரோ அப்படின்றத இந்தியாவில் இந்த லேட்டர் இயரில் நாங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதே நோவா டிஸ்க்ன்றது என்ன லான்ச் பண்ண போகிறாங்கன்னா பிரேக் த பார்ட்னர்ஷிப்ன்ற டைட்டிலில் கேம்பிங் பண்ண போகிறோம். அலாங் வித் கபில் தேவோட சேர்ந்து நாங்கள் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. டு ஹைலைட் வெயிட் மேனேஜ்மெண்ட் இன் டயாபிட்டிஸ்ன்ற இதில் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.